ஹாய் கைஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேட்ஸ் வந்து ப்ரீடிங் ஃபுட்டும் கொடுத்துரும், மெடிசனும் கொடுத்துரும், நம்ம எல்லா ஃபுட்டும் கொடுத்துரும். ஆனால் பேட்ஸ் ப்ரீட் ஆகலை. அதுக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மெயினாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை வந்து நான் ஒரு முக்கியமான விஷயம்லாம் சொல்லுவேன். சப்போஸ் நான் எதனா மிஸ் பண்ணியிருந்தா கூட நீங்கள் அதை கரெக்ட் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணலாம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் நடந்திருக்கு அந்த இதுவெலாம். அதாவது எந்த ஃபுட்டும் கொடுத்தோம், எல்லா ஃபுட்டும் நம்ம கொடுத்தோம். ஆனால் அது ப்ரீட் ஆகலைன்னு எனக்கும் ஒரு டவுட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களும் அதுமாரி பண்ணலாம். கைஸ், இப்போ வந்து நம்ம பேட்ஸை பார்த்துலாம். நம்ம பேட்ஸ் மேலே என்னென்ன இது இருக்குது நீங்கள் கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பேட்ஸ் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கா பாருங்கள். மெயின் விஷயமே அதுதான். ஏன்னா பேட்ஸ் நல்லா ஆக்டிவாக இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம வைக்கிற ஃபுட்டு எல்லாம் சாப்பிடுதான்னு பாருங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா அது நல்லா ஃப்ளை பண்ணுதா பாருங்கள். மெயினாக கேஜி சுற்றி அந்த ஃபீமேலும் சரி மேலும் சரி நீங்கள் வச்சுருக்க பேர்லாம் நல்லா அது பறகுதா, நல்லா ஆக்டிவாக இருக்காதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ரீடிங் ஃபுட் எடுக்கணும். ஃபோர்த்து பாயிண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேல் வச்சுருப்பீங்க, ஒரு அடல்ட்டு மேல் தான் வச்சுருப்பீங்க. அந்த மேல் பார்த்தீங்கன்னா மேட்டிங் டான்ஸ் ஆடுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் மேட்டிங் சவுண்ட்லாம் கொடுக்கும். நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணி ஆகணும். நான் ஏன் சொல்கிறேன், நான் கடைசியில் சொல்கிறேன், போக உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். நம்ம பேட்ஸ்க்கு இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் உங்கள் பேட்ஸ் ப்ரீட் ஆகும். நான் சொல்கிறேன். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா நம்ம வந்து ஒரு பேட்ஸை வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு பெட் ஷாப்லையும் சரி, இப்போது நம்மக்கிட்டே இப்போது நீங்கள் ஒரு பேர் வச்சுருக்கீங்க, அந்த பேர் ப்ரீட் ஆகி சிக்ஸ் வந்துச்சு. அதை வச்சு நீங்கள் அந்த சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட்டாக மாறிடுச்சு. அதை வச்சு நீங்கள் ப்ரீட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் ப்ரீட் ஆகிடும். சிக்ஸ்லாம் நம்மக்கிட்ட ஒரு சிக்ஸ்லாம் இறங்குற சிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ப்ரீட் ஆகிடும். அதெல்லாம் விட்டு தள்ளிடுங்க. இப்போது நீங்கள் ஒரு பேர் வாங்குறீங்களா, யார்கிட்ட வந்து வாங்குறீங்க, அப்படிலாம் ஒரு சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்கெலாம் பார்த்து வாங்குறீங்க. அதை வாங்க சொல்லி நீங்கள் என்னென்னலாம் கேட்டு வாங்கணும் நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து இந்த வீடியோ ஷூட் போட்டு இந்த ஃபோட்டோ காட்டுவாங்க. அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டீங்க. இப்போது வெறும் அடல்ட் அந்த ஃபோட்டோவை தான், இது ஒரு அடல்ட் பேர் சேலுன்னா நீங்கள் நல்லா கேட்டு வாங்க, இது ஏற்கனவே ப்ரீட் ஆகிருக்கான்னு. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த பேட்ஸ் நல்லா ஆக்டிவாக இருக்கா பாருங்கள். அந்த கன்னத்தில் வந்து நல்லா ஒரு அடல்ட் பேர் தான். அந்த கன்னத்தில் சுற்றி நல்லா ஃபெதர்லாம் குட்டிட்டு தான் நீங்கள் வாங்காதீங்க. அப்படி அந்த ஃபெதர்லாம் இருந்து நல்லா அடல்ட் பேராக இருந்தால் வாங்க. ஏன்னா இப்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கன்னத்தில் சுற்றி ஃபெதர்லாம் கொட்டி இருந்தால் என்னன்னா அது லைஃப் டைம் வந்து கம்மியாயிடுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டாக தான் வயசாகிடுச்சின்னு அர்த்தம். அதனால் ஒரு சில பேர் வந்து ப்ரீட் ஆகாது. அந்த பேர் பார்த்திங்கன்னா அந்த பேட் வந்து ரொம்ப வயசாகிடுச்சு. முன்னாடி நம்ம ஃபீமேலும் மேலும் பார்த்தா வாங்கினா, மேலும் ஃபீமேலாக பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து நல்லா பார்த்துங்க ஏஜ், மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட நெயிலு அதெல்லாம் பார்த்து நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி. ஏன்னா நீங்கள் சிக்லேருந்தே வாங்கினா ஒரு நல்லதை நான் சொல்லுவேன் எப்பவுமே. ஏன்னா சிக்ஸ்லேருந்து வாங்கி வளர்க்க பாருங்கள். ஏன்னா சிக்ஸு பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாக வைப்பாங்க, அடல்ட் பேர் மட்டும் ரேட் அதிகமாக வைப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது போனோடனே முட்டை வச்சுனா 1 மாதத்துக்குள்ளே அப்படி சொல்லி தான் கொடுப்பாங்க. நான் கேட்டது விஷயம் அதுதான். 1 மாதத்துக்குள்ளே முட்டை வச்சுருந்தா சொல்லுவாங்க. அது இதுவும் நம்பி நீங்கள் வாங்கிட்டு வந்துடுவீங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். வாங்குற மாதிரி சரி, நல்லா குவாலிட்டியாக, நல்லா ஆக்டிவாக, நல்ல கண்டிஷனில் இருக்கா பார்த்து நீங்கள் வாங்குங்க பேட்ஸை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சில பேர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 6 மந்த்தாக இருக்கும். ஆனால் அது அடல்ட்டாக தான் இருக்கும். ஆனால் பேரம் ஆகிட்டுருக்கும், ஆனால் ப்ரீடாக இருக்காது. அதுக்கு நான் என்ன காரணம்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் அதுக்கு என் பேட்ஸும் அதுமாரி ஒன்று இருந்தது. நான் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதேமாரி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், கன்ஃபார்ம் பேட்ஸை ப்ரீட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லியாச்சு பேட்ஸை பற்றி. இதில் உங்கள் பேட்ஸுக்கிட்ட பர்ஃபெக்டாக இருந்தால் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணலாம். அப்போ உங்கள் பேட்ஸு கன்ஃபார்ம் ப்ரீட் ஆகும். ஒரு 90% வச்சிங்க, ஒரு 10% வேணாம். ஏன்னா நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஒரு 90% நான் சொல்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு காலனி செட்டப் நான் ரெடி பண்ணேன். ஒரு சின்னதாக ஒரு கேஜ் ஒரு 3 பேர் வளர்க்குற மாதிரி தான் நான் ரெடி பண்ணேன். ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 பேருமே எடுத்து விட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேராக விட்டுருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பேர் வாங்குவேன், அதை எடுத்து விடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக் கழிச்சு ஒரு பேர் வாங்குவேன். அதுக்கப்புறம் 3 வீக் கழிச்சு ஒரு பேர் வாங்குவேன். அதேமாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை ஆகி தான் இருந்துச்சு, ஆனால் ப்ரீடே ஆகலை. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணேன். என்னென்னா நம்ம வந்து காலிங் செட்டப் தான் வச்சுருக்கேன். அந்த காலிங் செட்டப் வந்து எல்லா பேடும் நான் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம மேலே தான் விட்டோம். அதான் மேலே தான் எடுத்து விட்டேன். நம்மளுக்கு ஒருத்தர் சொன்னார், நீ எடுத்தோடனே மேல் கொடுப்பா, அதுக்கப்புறம் தான் ஃபீமேல் ஒரு 2 நாள் இல்லை 3 வீக் கழிச்சு விட சொன்னார். அதேமாரி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேர் வந்து ஃபஸ்ட்டு பேர் ஆகிடுச்சு. அதான் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பேரே ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பேரில் தேர்ந்தெடுத்துக்கிச்சு. நம்ம வந்து ஒரு மேல் அப்படி தான் வேணும். ஆனால் அது வந்து ஒரு பேரே இல்லை, தனி. அதான் மேலே சிங்கிள் தான் நான் வாங்கி வந்தது. எல்லாமே சிங்கிள் தான். ஆனால் அது பேரே ஆகலை. நான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து மேல் மட்டும் விட்டாச்சு. செகண்டு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான். ஒரு 3 ஹவர்ஸோ இல்லை 2 ஹவர்ஸோ கழிச்சு தான் நான் விட்டேன். அப்படிலாம் ஒரு நாள் கழிச்சு அப்படி விட்டுருக்கேன். அப்படி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே பேர்லாம் எடுத்துக்கிச்சு. அது பேர்லாம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா
பார்த்தீங்கன்னா நம்ம காலனி ஸ்டாப்பில் வந்து பாட்டியை நான் கட்டல. நான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ப்ரீடிங் ஃபுட்டு தான் கொடுத்துனே இருந்தேன். பேட்ஸை வந்து ப்ரீடிங் ஃபுட்டு தான் கொடுத்தேன். அந்த மெடிசன்லாம் நம்ம கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா நான் அப்போலாம் பார்த்தீங்கன்னா மெடிசன் எனக்கு தெரியாதனால கொடுக்கல. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பச்சை பயிறு, இந்த கோதுமை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி, இந்த கீரை வகை எல்லாமே நான் போட்டு இருந்தேன். நம்ம பாட்டே கட்டலை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அந்த பேட்ஸை பார்த்தீங்கன்னா அந்த மேட்டிங்கை தான் மேல் பார்த்தீங்கன்னா மேட்டிங் டான்ஸ் ஆடினே இருந்தது இந்த ஃபீமேல் கிட்ட. ஆனால் அந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அது வந்து என்னென்னா அது கொத்தி விட்டுருந்துச்சு. அது வந்து என்னன்னே தெரில. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டை காட்டினேன். ஒரு 3 பேருனா அதுக்கு வந்து நம்ம 4 பாட்டு காட்டினேன். ஒரு 4ஓ 5ஓ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டு கூட காட்டினேன். 5 பாட்டு காட்டினேன். கட்டினோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் தான் நம்ம கட்டி 3 நாள் ஆகிடுச்சு. 3 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் மட்டும் ஃபீமேலு. அந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் இப்போ உள்ளே போச்சு. உள்ளே போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே தான் அது பாட்டு மேலே உட்காந்து ஏதோ பண்ணியிருந்தாங்க. அது ரெண்டுமே கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்டிங் டான்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்டிங் டான்ஸ் ஆகி மேட்டிங்கும் ஆகி எக் லே பண்ணிச்சு. இது தான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். நீங்களும் அதுமாரி பண்ணுங்க தான் நான் சொல்கிறேன். சரி, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா நம்ம வந்து அந்த ப்ரீடிங் ஆச்சில் அந்த காலனி ஸ்டாப்பில் வந்து ப்ரீடான பேர் மட்டும் நம்ம தனியாக எடுத்து ஒரு செப்பரேட் கேஜ் இது போட்டு அதிலே நம்ம ப்ரீட் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியும் ப்ரீட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேர்லாம் வாங்கிட்டு வந்தேன். எப்படின்னா ஒரு பிடிச்ச கலர் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து ஒரு என்னன்னா காலனி ஸ்டாப்பில் நம்ம விடவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனியாக தான் வச்சு ப்ரீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஆசையில் வச்சு ப்ரீட் பண்ணேன். அப்போ அந்த பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் ஆச்சு, ஒரு 6 மந்த் ஆச்சு, ப்ரீடே ஆகலை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா நம்ம எடுத்து திருப்பி காலனி ஸ்டாப்பில் எடுத்து விட்டேன். அந்த பேரை விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேர் பார்த்தீங்கன்னா குயிக்காகவே ப்ரீட் ஆகிடுச்சு. ஒரு 1 வீக் தான் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த பேருக்கு என்னன்னு தெரியல. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டமாக வாழ பிடிக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தனிமையிலே வாழும். இது பார்த்தீங்கன்னா நல்லா விட்டோடனே பார்த்தீங்கன்னா இந்த காலனி ஸ்டாப்பில் விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் இல்லை 2 வீக் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எக்கும் லே பண்ணிச்சு, பாட்டும் போய் செக் பண்ணிச்சு. அந்த காலனி செட்டப்பில் சூப்பரான இது தான் இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் நோட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அந்த பேர் தான் மேட்டிங் ஆச்சு. மேட்டிங்கை எக் லே பண்ணி ஒரு கிளச்சு எடுத்து இல்லை 2 கிளச்சு எடுத்துகிட்டு அந்த பேர் எடுத்து நான் திருப்பி செப்பரேட் கேஜில் போட்டு அதுக்கப்புறம் அதுவும் அந்த கேஜில் ப்ரீட் ஆச்சு. ஒரு சூப்பரான ரிசல்ட் தான் எனக்கு கிடச்சிது. நம்ம பேட்ஸ் இதை புரிஞ்ச விஷயமே இதுதான். உங்கள் பேட்ஸு ப்ரீட் ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போது தனியாக கேஜ் வச்சுருந்தீங்கன்னா அதான் ஒரு பிடிச்ச பேர் தான் கலர் வச்சுருப்பீங்க. அது பேர் ஆகிடுச்சுன்னா கூட ஓகே தான். நீங்கள் எடுத்து ஒரு காலனி ஸ்டாப்பில் விட்டு பாருங்கள். அது கன்ஃபார்ம் பேட்ஸ் ப்ரீட் ஆகும் தான் நான் சொல்கிறேன். எப்போவுமே சொல்கிற விஷயம் தான். அப்படி ப்ரீட் ஆகலாம் நீங்கள் வந்து காலனி ஸ்டாப்பில் விடுங்க ஒரு தனி கேஜில். ஏன்னா அந்தமாரி இதில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ப்ரீட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்கிட்ட காலனி செட்டப் இருக்காது, ஒரு பேர் தான் வச்சுருப்பாங்க, கேஜும் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதுக்கு வந்து ஒன்றில் ஒரு சைனா கேஜ் கூட ஓகே தான். நீங்கள் மேலும் ஃபீமேலும் தனியாக பிரிச்சுட்டு ஒரு 1 வீக் இல்லை 2 வீக் டைம் கொடுத்துருங்க. அதுக்கு நல்லா ப்ரீடிங் ஃபுட்டாகவே வைங்க, மேலுக்கும் ஃபீமேலுக்கும். வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு 1 வீக் 2 வீக் அப்புறம் நீங்கள் எடுத்து ஒரே கேஜில் விடுங்க. கன்ஃபார்ம் அந்த இதுவும் ஃபாலோ பண்ணுங்கள். அந்தமாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் உங்கள் பேட்ஸ் ப்ரீட் ஆகும். அதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை இன்னொரு சீசன் வந்து பேட்ஸ் வந்து அதிகமாக இது பண்ணுற சீசன் பார்த்தீங்கன்னா இந்தமாரி சீசன் தான். என்னன்னா இது வந்து நம்ம அக்டோபர், இந்த நவம்பர், இந்த டிசம்பர் இந்தமாரி மாதத்தில் வந்து பேட்ஸ் வந்து அதிகமாக ப்ரீட் ஆகும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெயில் காலம் அந்தளவுக்கு இருக்காது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குளிர்காலனால பேட்ஸ் வந்து ப்ரீட் ஆகிற சீசனே இதுதான் சொல்லுவாங்க. நீங்கள் எந்தமாரி சீசன்லையும் ப்ரீட் பண்ணலாம். ப்ரீட் ஆகும் அந்தமாரி சீசன்லையும். ஒரு சில பேர்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரீட் ஆகும் ஒரு சில பேரும். அதுவும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிசனை யூஸ் பண்ணதை அவாய்ட் பண்ணிங்க தான் நான் சொல்கிறேன். ஏன்னா மெடிசன் வந்து அந்தளவுக்கு பேட்ஸ் வந்து இதுவாகும், ரொம்ப டல்லாகிடும். அதுதான் சொல்கிறேன், மெடிசன்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் முடிஞ்சளவுக்கு நேச்சுரலாகவே நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். உங்கள் பேட்ஸ் நேச்சுரலாகவே இருந்தாலே போதும். உங்கள் பேட்ஸ் கன்ஃபார்ம் ப்ரீட் ஆகும். முடிஞ்சளவுக்கு நேச்சுரல் மெடிசனே கொடுக்க பாருங்கள். இந்த இங்கிலீஷ் மெடிசன்லாம் வேணாம் தான் நான் சொல்கிறேன். இந்த வேணால் பேட்ஸுக்கு யூஸ் பண்ணுற மெடிசன் வேணால் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறதான் மனுஷனுக்கு யூஸ் பண்ணுற மெடிசன் எடுத்து நம்ம பேட்ஸுக்கு போட்டால் கன்ஃபார்ம் அந்த பேட்ஸு ப்ரீட் ஆகாது, ரொம்ப இதுவாகிடும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். என் அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து காலனி ஸ்டாப் தான் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா செப்பரேட் கேஜெல்லாம் போட்டிருப்பீங்க. ஒரு 10 பேருக்கு நீங்கள் ஒரு பார்ட்டிஷன் போட்டு நீங்கள் ஒரு பேராக வாங்கி விடுவீங்க. ஆனால் அதில் ஒரு சில பேர் தான் ப்ரீட் ஆகும், ஒரு சில பேர் ப்ரீட் ஆகிருக்காது. அதனால் ரொம்ப கஷ்டப்படாதனால நீங்கள் ஒரு காலனி ஸ்டாப் ரெடி பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டாப் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பேட்ஸ் ப்ரீட் ஆகிடும். எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வேணால் ஒன்று பண்ணலாம். நீங்கள் வந்து அதுலேருந்து ப்ரீடான பேர் எடுத்து அதை பேர் ஆகி ஒரு 3 கிளச்சு அதான் ஒரு 4th கிளச்சு எடுத்துச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் எடுத்து ஒரு செப்பரேட் கேஜில் போட்டிங்கன்னா கன்ஃபார்ம் அதில் ப்ரீட் ஆகும். நீங்கள் அப்படியே ஒன்று பண்ணலாம். ஒரு காலனி ஸ்டாப் ரெடி பண்ணி ஒரு செப்பரேட் கேஜை நீங்கள் ரெடி பண்ணலாம். அதுவும் ஒரு சூப்பரான இது தான் சொல்லுவேன். சரி, இது அப்படி இல்லைனா ஒரு பேர் தான் என்கிட்ட இருக்குன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு நல்ல பேராக ஒரு அடல்ட் பேராக சூஸ் பண்ணுங்கள். நல்ல நல்லா உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட போய் பேட்ஸை வாங்கி அது ஏற்கனவே முட்டை வச்சு சிக்ஸில் ஹேட்ச் பண்ணியிருந்தால்
அந்தமாரி பேராக எடுத்து நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். அதுவும் ஒரு சூப்பரானதான். ஏன்னா நீங்கள் வந்து சில பேர்கிட்டலாம் வாங்குறத விட நீங்கள் தெரிஞ்சக்கிட்ட வாங்கினா கூட ஒரு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் நம்ம ஃபாலோ பண்ணதுனால தான் என் பேட்ஸு நான் ப்ரீட் பண்ணேன் ஸ்டார்ட் ஆச்சு. நீங்களும் அதுமாரி பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறேன். சரி, இதோட வீடியோ தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கான்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் விஷயம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து ப்ரீடிங் ஃபுட்டை பற்றி நம்ம சொல்லவே இல்லை. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இயற்கை இதுவே கொடுங்க, செயற்கை வேணாம். ஏன்னா நம்ம வந்து இயற்கையிலே நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் பேட்ஸ் அந்தளவுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஆக்டிவாக இருக்கும், நல்லா ப்ரீடிங்கும் ஆகும். மெயின் விஷயமே அதான். நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. இந்த வைட்டமின் இ மாத்திரைலாம் நீங்கள் சேர்க்குறீங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக கொடுங்க பாருங்கள். சரி, இதோட வீடியோ தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கும் டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.